ஆ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 2 ஜூன் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ, ஓகே. ஹெட்லைன்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, அரசியல் பத்தி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு மெயின் பேஜ்ல என்ன குடுத்துருந்தாங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தைச் சேர்ந்த மோகனா உட்பட உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகள் நியமனம் அப்படின்னு ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம் இல்லையா? ஆ உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கைய வந்து கூட்டப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அமைச்சரவை வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா? அது என்னன்னா 1+37 அதாவது ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 37 உச்சநீதிமன்ற நீதிபதிகள். ஓகே. டோட்டல் 38 கவுண்ட். ஸோ 34லேருந்து 1+33 அதுலேருந்து 1+37 ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஆ ஸோ இப்போ அந்த நீதிபதிகளோட எண்ணிக்கை உயரும்போது, அதுக்கான ஒரு காலி இடங்களும் அதிகரிக்கும் இல்லையா? சில பேர் ரிட்டயர் ஆயிருப்பாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, ஒரு 5 புதிய ஓகே மொத்தம் 6 காலி இடங்கள் இருக்கு இதுல. சரியா? ஸோ 4 + 4 இதுவும் இருக்கு. 4 எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணது. 2 பேர் ஓய்வு பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட 6 ஓகே 6 காலியா இருக்கு. இதுல இப்போ 5 வந்து 5 பேர வந்து யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு நியமனம் ஒரு சாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த யார் யார் அந்த 6 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்கள். அப்புறம் மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர். அதாவது உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகுறாரு. ஓகே. அவரு. பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு. மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா. ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி. ஸோ இந்த 5 பேர். சரியா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா 37 ஆயிடும். இன்னும் ஒருத்தர வந்து அவங்க தேர்வு பண்ணணும். அது பண்ணுவாங்க. அது எப்போன்னு தெரியல. அது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 2 நீதிபதிகள், நீதிபதி பணியிடங்கள் காலியாக இருந்த நிலையில், பின்னர் 4 நீதிபதிகள் அ பணி ஓய்வு பெற்றனர். இதனால் மொத்தம் 6 நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாகின. ஓகே. ஸோ 6ல 5 வந்து இப்ப அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதில நம்ம குறிப்பிட்ட குறிப்பிட்ட இது பார்க்கணும்னா, மோகனா அவர்கள். அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கோவையை சேர்ந்தவங்க. சரியா? ஸோ அவங்கள பத்தி சில குறிப்புகள் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியாக மூத்த பெண் வழக்கறிஞர் மோகனா நியமிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பாலின பிரதிநிதித்துவத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா, ஃபீமேல் ஜட்ஜஸ் வந்து கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபீமேல் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. நாகரத்னம் அவர்கள். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியில 1+33ல அதுல வந்து ஃபீமேல் ஜட்ஜா இருக்கிறவங்க நாகரத்னா மட்டும் தான் இருக்காங்களே ஃபீமேலா. சரியா? ஓகே. ஸோ அதான் சொல்றாங்க. இப்போ மோகனா அவர்கள நியமிக்கிறது வந்து ஒரு உமன் ரிசர்வேஷன் ஒரு ஒரு பெண்கள வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி காட்டுது, சுட்டிக்காட்டுது. சரிங்களா? அதே மாரி இவரின் நியமனத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தின் பணியில் இருக்கும் பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை பி நீதிபதி டி.வி. நாகரத்னாவுடன் சேர்த்து 2ஆக உயர்ந்துள்ளது. ஸோ டி.வி. நாகரத்னா ஆல்ரெடி இருக்காங்க. இப்ப இவங்களும் அப்பாயின்ட் பண்ணதால மொத்தம் 2 பேர் ஆயிட்டாங்க. சரியா? ம். ஓகேவா? அதே மாரி ஆ ஆ மோகன் அவர்கள் 2031 ஜூன்ல தான் வந்து பணி ஓய்வு பெறுறாங்க. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் மோகனா தமிழகத்தில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை பெறுகிறார். ஸோ அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுலருந்து யாருமே வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியா ஆகல. சரியா? மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆயிருக்காங்க. கேரளா, கர்நாடகா அது இதுன்னு எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் ஆயிருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெண் ஒரு பெண் நீதிபதி ஜென்ட்ஸ் ஆயிருக்காங்க. பட் பெண் நீதிபதி யாருமே ஆகல. சரியா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ இவர் தனது குடும்பத்திலேயே இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் ஓகேவா? அ குடும்பத்திலேயே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அதுவும் இல்லாம வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்த முதல் தலைமுறை வழக்கறிஞரும் இவங்க தான். அவங்க குடும்பத்துல இருந்து. சரியா? ஸோ இவங்க 1966ல பொறந்திருக்காங்க. அப்புறம் கோவை சட்டக்கல்லூரியில பயின்றுருக்காங்க. ஓகே. 88ல ஒரு வழக்கறிஞரா ஸ்டார்ட் பண்ணி, நெறைய தீர்ப்பாயங்களோட கேஸஸு அது இதுன்னு சொல்லி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பெர்சன். அதுவும் இல்லாம இவங்க ஒரு தலைமை நீதிபதியா அதாவது எப்பயும் பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்தா உச்சநீதிமன்ற நீதிபதியா ஆவாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்தே, ஒரு உச்சநீதிமன்ற ஒரு நீதிபதியா இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. சரிங்களா?
இதே மாரி நெறைய கேஸஸ்ல கூட குறிப்பிடத்தக்க வழக்குகள்ல பணியாற்றியிருக்காங்க. ஓகே. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆயுதப்படையில் பணிபுரியும் பெண் அதிகாரிகளுக்கு இடையே நிலவும் கூட்டம் சாரி கட்டமைப்பு ரீதியான பணிசார் ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்தும் வழக்குகள் முக்கிய பங்காற்றியது. அதேமாரி ராணுவத்தில பெண் அதிகாரிகளுக்கு என்ன மாரி இருக்கணும்? என்ன மாரி பணி? அதேமாரி மூத்த குடிமக்களின் சொத்துரிமை சார்ந்த வழக்குகள், அப்புறம் ஹிஜாப் இஷ்யூ கர்நாடகால ஹிஜாப் இஷ்யூ நடந்ததுல, அந்த இஷ்யூ. ஸோ அந்த மாரிலாம் இது பண்ணி உச்சநீதிமன்றத்தில ஒரு டைரக்ட்டா ஒரு வழக்கறிஞரா போய் வாதாடி நெறைய பணிகள் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து இன்னைக்கு 10:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடக்குது. ஓகே. அ ஸோ சூரியகாந்த் அவர்கள் வந்து பதவியேற்பு விழா பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. சரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு முக்கியமான டாபிக்கே இதான் இருந்துச்சு பேப்பர்ல. ஓகே. சரி. அ அடுத்து அடுத்து வந்தோம்னா பெருசா செய்திகள் இல்ல. ஸோ முழுக்க முழுக்க லோக்கல் நியூஸஸ் தான் இருந்தது. அ இங்க பார்த்தீங்கன்னா வந்து 3வது குழந்தை பெற அரசு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி எத பேஸ் பண்ணீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா ரிப்போர்ட் வந்தது இல்லையா? இந்த டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இந்தியா வந்து 2.0 தமிழ்நாடுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 ஸோ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இத ஊக்குவிக்கிறதுக்கு வந்து 3வது குழந்தை பெ பெற வந்து அரசு வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா இப்போ 2 தான் காமனா இருக்கு எல்லார் வீட்லயும். 3வது குழந்தை இப்போ ஆந்திரா கூட ரீசென்ட்டா சொல்லியிருந்தாங்க இல்ல? 3வது குழந்தை பெத்துக்கிட்டா 25,000 தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி தமிழகமும் வந்து ஏதாச்சும் ஒரு சலுகைகள அறிவிக்கணும். ஓகே. ஸோ அப்பதான் வந்து நம்மளுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டும் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றத ஒரு மக்களவை உறுப்பினர் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் வந்து ஃபுல்லா அந்த ஐபிஎல் பத்தி குடுத்துருந்தாங்க. ஓகே. சரியா? ஸோ ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ஆ அதில வைபவ் சூரியவன்ஷி ஒரு மிகப்பெரிய அ ஆட்டம் சாதனைலாம் பண்ணியிருந்தார் இல்லையா? அத பத்தி குடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம கடைசியா வந்துருவோம். ஓகே. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ பிரதமரின் ஸ்வநிதி அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும். அதாவது இந்த சாலையோர கடை போடுறவங்களுக்கெல்லாம் வந்து லோன் கொடுக்குற ஒரு ஸ்கீம். ஓகே. அது வந்து 2020 ஜூன் 1ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. அத வந்து மோடி வந்து பெருமிதமா பேசியிருக்காரு. ஓகே. இங்க கடைசியா பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் சிறார்களுக்கு சமூக ஊடக தடை அப்படின்னு ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. சரி. ஸோ என்னன்னா வந்து, இது நெக்ஸ்ட் கண்ட்ரியா மலேசியா வந்து ஆட் ஆகுது. ஓகே. ஸோ 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடக கணக்குகளை ஓப்பன் பண்ணவும், யூஸ் பண்ணவும் வந்து தடை விதிக்கிறாங்க. ஸோ இதுக்காக அவங்க அந்த Facebook, அந்த மெட்டா நிறுவனம் எல்லாத்துக்கூடயும் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, அவங்க ஒரு சில இம்ப்ளிமென்டேஷன்ஸ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஆஸ்திரேலியா பண்ணியிருப்பாங்க, ஸ்பெயின் பண்ணியிருப்பாங்க, இந்தோனேஷியா பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதோட நம்ம மலேசியாவும் ஆட் ஆகுது. நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திரா சொல்லியிருந்தாங்க, கர்நாடகா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஓகே. ஸோ ஒரு ரிவிஷன் மாரி நம்ம இத பார்க்குறோம். சரிங்களா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம அதுக்கு ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தோனேஷியா போன்ற ஏற்கனவே கட்டுப்பாடுகளை அறிவிக்கப்பட்ட பிராந்தியங்களில் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் இத்தகைய சட்டங்களை கொண்டு வர திட்டமிட்டு குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ பிரான்ஸ், தென்கொரியா, பிரிட்டனும் வந்து பண்ண போறாங்கன்றத இங்க சொல்றாங்க. ஓகே. சரி. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.